Hi friends, welcome to the channel Nanjil Naatu Samayal. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம Gobi 65 எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். Cauliflower இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி 300 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி சூடானதும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் கூட மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம இப்போ திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.